டிஸ்கவுண்ட் புரோக்கருக்கும் ஃபுல் டைம் புரோக்கருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பார்த்துடலாம். டிஸ்கவுண்ட் புரோக்கரோட பிளாட்ஃபார்ம் ரொம்பவுமே எளிமையாக இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக இருக்காது. டிஸ்கவுண்ட் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஸ்டாக் அட்வைஸ் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால சார்ஜஸ் மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஓனாக நீங்களே ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஜீரோதா, அப்ஸ்டாக், சாலிஸ் ப்ளூ போன்ற புரோக்கர் எல்லாமே டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான். அண்டு ஃபுல் டைம் புரோக்கர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அட்வைஸ் எல்லாம் அவங்க வழங்குறதுனால சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில மறைமுக கட்டணங்களும் இருக்க தான் செய்யும். அண்டு குறிப்பிட்ட இடங்களில் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். அண்டு ஸ்டாக் அட்வைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்ககிட்ட சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபுல் டைம் புரோக்கர் அப்படின்னு பார்க்கும்போது மோத்திலால் ஓஸ்வால், ஏஞ்சல் ஒன் அண்ட் ஐசிசி டைரக்ட் இது போன்ற ஃபுல் டைம் புரோக்கர்கள் இருக்காங்க. உங்களால் ஓனாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பை பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. சார்ஜஸும் கம்மியாக இருக்கும். அல்லது ஸ்டாக் அட்வைஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபுல் டைம் புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது.